அம்மா, நாளைக்கு நான் என்னோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போறேன். பாருங்கம்மா, கூடிய சீக்கிரம் இந்த உலகம் பூரா உங்க பையனோட காலடியில தலை குனிஞ்சு நிக்க போகுது. நம்மளோட இந்த வெற்றியை பார்த்து அப்பா எங்க இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவார். நீ ரொம்ப சரியா சொன்னப்பா. ஆனா எனக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னுடைய ப்ராப்ளம் இந்த பரத்வாஜ் குடும்பத்துல இருக்கிறவங்களோட மட்டும்தான். அவங்க எல்லாரும் நமக்கு மிகப்பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்காங்க. முக்கியமா உங்க அப்பாவுக்கும் கூட. அதனாலதான் நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. ஏன்னா உங்களோட இந்த கனவு கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. எப்படின்னு தெரியுமா? ஏன்னா பிரேம் நான் கொடுக்கிற சவாலை ஏத்துக்கிட்டாமா. ஆனா அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்படி பண்றதுனால அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்பு பண்ண போறான்னு. அப்படிப்பட்ட ஒரு தப்ப அவனே நினைச்சாலும் என்னைக்குமே அவன் வாழ்க்கையில அதை திருத்திக்கவே முடியாது. ஆனா அவன் தான் தொலைச்ச எல்லாத்தையுமே திருப்பி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அது வாய்ப்பு இல்லை. நான் அவனுக்காகவே உருவாக்கின ஒரு சக்கர வியூகம். இது அப்படிப்பட்ட ஒரு சக்கர வியூகம். இதுல சிக்கிக்கிட்டு அவன் தன்னோட அப்புறம் பரத்வாஜ் குடும்பத்தோட பேரையே முழுசா அழிச்சிருவான். வீட்டுல இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையும் சேர்த்து சுக்குநூறா உடைச்சிருவான். அப்புறம் எந்த உறவை நினைச்சு அவன் இவ்வளவு கர்வப்பட்டுக்கிட்டு இருக்கானோ அந்த உறவு மேல இருக்கிற நம்பிக்கையே அவனுக்கு போயிடும். அப்புறம் இத்தனை வருஷமா அவன் சம்பாதிச்ச மரியாதைக்கு அப்படி ஒரு கரை ஏற்பட போகுது. அது அவனால என்னைக்குமே அழிக்க முடியாதுமா. சபாஷ் ராஜ்வீர், சபாஷ். கருங்கூந்தல் தான் தரும் முகத்திற்கு பொலிவை. டாபர் ஆம்லா நெல்லி வெறும் கருமை. எப்படியாவது நாம அந்த ராஜ்வீரை தடுத்தாகணும். பெரிய பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நானும் அமரும் பிரேம் மாமாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். அமரா? அமர் தான். அவர் இப்போ நம்ம வீட்டுல இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்து மேல அவருக்கு நிறைய அக்கறை இருக்கு. அவர் விலகி இருந்தே நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. யாரோ சரியாதான் சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லா இருக்கும்போது வெளி ஆளுங்க நம்ம ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு கெட்ட நேரம் வரும்போதுதான் அவங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்றது நமக்கு தெரிய வரும். அக்கா, அக்கா நீங்க கவலைப்படாதீங்க. மாயா சொன்ன பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பம் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆமாக்கா. ரோஹிணி, கவனமா பாத்துக்கோ. நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி எல்லாம் நடக்கணும். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் வீட்டுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராஜ்வீருக்கும் சின்ன பாட்டிக்கும் நம்மளோட பிளானை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சிடக்கூடாது. நம்மளோட இந்த பிளான் மட்டும் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ராஜ்வீர நம்ம ஈஸியா தோக்கடிச்சிடலாம். ஆனா அதுக்காக அடுத்த 24 மணி நேரத்துக்கு நாம ராஜ்வீரையும் சின்ன பாட்டியையும் தைரியத்தை இழக்காம எதிர்த்து போராடியாகணும். கருங்கூந்தல் தான் தரும் முகத்திற்கு பொலிவை. பரத்வாஜ் குடும்பத்துக்கு ஒரு புது ஆரம்பம் கிடைக்கும்.
எதுவும் நடந்துடாம இருக்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்றேன். ஆனா என்ன பண்றது, எப்பவும் என் மனசுல இந்த யோசனை தான் வருது. நான் ஒரு அப்பாவா, ஒரு புருஷனா, மகனா என்னுடைய கடமையை நான் சரியா செய்யலன்னு தோணுது. யார் சொன்னாங்க? எங்களுக்கு அப்படி தோணலையே. அது மட்டும் இல்லாம பிரேம், தெரியாம பண்ண தப்பு திருத்திக்கிறதுக்காக நீங்க அந்த ராஜ்வீர் கொடுத்த சவாலையும் ஏத்துக்க தயாராயிட்டீங்க பிரேம். ஏன்னா என்கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்லை சீமா. வழி இருக்கு. அந்த தாயோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா இந்த சவாலை நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது பிரேம். அது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. அது விஷயம் என்னன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட அமர் நம்ம குடும்பத்துக்காக. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல பிரேம், கஷ்டமான நேரம் வரும்போது எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு. ஆனா அந்த நேரத்துல யார் நமக்கு உதவியா இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான உறவுகள். அமர் இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தரா மாறிட்டாரு பிரேம். நீ சொன்னது உண்மைதான். என்னால இப்ப கூட நம்ப முடியல. அமரும் மாயாவும் அவங்க உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல அவங்களோட இந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடியும் பிரேம். அம்மனோட ஆசீர்வாதத்தால நம்ம நிச்சயமா வெற்றி அடைவோம். ஒருவேளை அது நடக்கலன்னா கூட ராஜ்வீரோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை நான் எப்படியாவது காப்பாத்துவேன். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன் சீமா. நாளையில இருந்து நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகும். அதுல சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? ராத்திரி நேரத்துல இந்த பொண்ணு எங்க போய்கிட்டு இருக்கா? என் அக்காவோட செல்ல மருமக ராத்திரி நேரத்துல தனியா இந்த வீட்டை விட்டு எங்க போயிட்டு இருக்கா? இது பாரு ஆரியன், போ ரோஹிணி பின்னாடி போய் அவ எங்க போறான்னு பாரு. இந்த அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. கண்டிப்பா அவங்களோட சாத்தான் மூளையில ஏதோ ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ரோகிணி அமர சந்திக்க வந்திருக்கா. இந்த விஷயத்தை நான் ராஜ்வீருக்கு போன்ல சொல்லவா இல்ல வேண்டாமா? இந்த நிர்மலா தேவி பரத்வாஜ் அப்புறம் அவங்க குடும்பத்து மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. பின்னாடி இருந்து மோதுறதே உங்களுக்கு பழக்கம்தான். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப அந்த ராஜநாகம் மாயா இருக்காளே, அவளும் அவங்களோட டீம்ல போய் சேர்ந்துட்டா. இங்க பாரு, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அம்மா, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. மாயா மாதிரி இன்னும் 10 நாகத்தை கையில வச்சிருந்தாலும் அவங்களால நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருந்தாகணும். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோடது எல்லாமே திருப்பி அடையறதுக்காக
அந்த பரத்வாஜ் குடும்பம் எந்த அளவுக்கு வேணும்னாலும் போவாங்க. முக்கியமா அந்த சீமாவும் அப்புறம் ரோஹிணி. ராஜ்வீர், நான் ஆரியனை ரோஹிணியை பின்தொடர்ந்து போக சொல்லியிருக்கேன். அவனுக்கு போன் போட்டு ரோஹிணி இந்த நேரத்துல வீட்டை விட்டு எங்க போயிட்டு இருக்கான்னு கேளு. என்ன வேலையா போயிருக்கான்னு விசாரி. சரிம்மா, நான் இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்றேன். ரோஹிணி என்ன பண்றா? ஒருவேளை நமக்கு எதிராக ஏதாவது சதி பண்ணிக்கிட்டு இருக்காளா என்ன? இல்ல சார், ரோகிணி அவளோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்க. சொல்லுங்க, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? இனிமே செய்ய வேண்டியது எதுவும் இல்ல. நீ அவளை கண்காணிச்சுக்கிட்டே இரு. அவ சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீயும் கிளம்பி வந்துரு. ஓகே சார். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு எதிராக அவ சதி செய்யற மாதிரி எதுவும் நடக்க விட்டுறாத. ஏன்னா நாளைக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமான நாள். நீங்க கவலைப்படாதீங்க சார். எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லவா? எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சித்தார்த், என்னோட கண்ணை பாருங்க. என்னோட கண்ணை பாருங்கன்னு சொன்னேன். எல்லாம் நம்மளோட பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். அதனால நீங்க கவலைப்படாம தூங்குங்கம்மா. ஆரியன் தான் ஃபோன் பண்றா. என் கண்ணை பாருங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், சீக்கிரம் எடுத்து பேசு. இப்போ அந்த அம்மன் ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மாடி சீமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த தாய் நம்மள நிச்சயமா ஏமாத்த மாட்டாங்க. நம்ம என்ன யோசிச்சிருக்கோமோ அதுபடி சரியாதான் நடக்கும். நம்ம பிளான் இங்கதான் ஆரம்பிக்கணும். சொல்லு ஆரியன். ஹலோ ஹலோ. ஒருவேளை தெரியாம கால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆரியன், நீ எங்க இருக்க ஆரியன்? நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவங்களை என்னதான் பண்றது? சீமா, பிரேம், எல்லாரும் எங்க இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் கீழே வாங்க. என்ன ராஜ்வீர் எதுக்காக இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு? ஒருவேளை அவருக்கு நம்ம பிளான பத்தி தெரிஞ்சு போச்சா என்ன? அம்மா தாயே, நீதாம்மா எங்களை காப்பாத்தணும். நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா? உடனே எல்லாரும் கீழே இறங்கி வாங்க.
கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராத்திரி இந்த நேரத்துல ரோஹிணி வீட்டை விட்டு வெளியே போறது, அப்புறம் கூப்பிட்டாலும் பரத்வாஜ் குடும்பத்துல இருந்து யாருமே வெளியே வர்றதில்ல. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க, இல்ல செய்ய போறாங்க. ஒருவேளை அவங்க நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது? அநேகமா மாயாவுடைய வசிய சக்தி இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாஸ், என்ன நடந்துட்டு இருக்கு பாஸ்? பயமுடு. என்ன மன்னிச்சிருங்க சித்தார்த், உங்களை தடுக்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. ஆனா மாயா அவரை பயப்படாத ரோஹிணி. சித்தார்த்துக்கு வலியோ வேதனையோ எதுவும் இருக்காது. நம்ம போலாமா? ஆனா இவரை சேஃபா கட்டி போடணும்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் எப்படி? நான் சொன்னேன்ல ரோஹிணி, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் இவருக்கு வசியம் செஞ்சிருக்கேன். நான் நினைக்கிற வரைக்கும் இவர் தூக்கத்துல இருந்து முழிக்க மாட்டாரு. நீங்க இவரை படுக்க வச்சுட்டு கிளம்புங்க. கேலண்டர், நீ ஒரு வேலை பண்ணு, இங்கேயே சித்தார்த் கூட இரு. நாம நம்மளோட பிளான்ல வெற்றி அடைகிற வரைக்கும் நீ இவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஓகே பாஸ், ஆல் தி பெஸ்ட். பாத்துக்கோ. இப்ப நம்ம பிளானோட முதல் கட்டம் ஆரம்பமாக போகுது. என்னக்கா, நீங்க ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டீங்க போல இருக்கு. நல்ல நாட்களுக்கு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னோட கவலைகளை மறந்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தானா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மத்தவங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு அவன் ஏதோ சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இங்க பாருங்க, நாங்க இப்போ எங்க நேரத்தை வீணடிக்காம ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இந்த நேரத்துல சாப்பாடு வாங்குறதுக்கு ரோஹிணி யார் வீட்டுக்கு போயிருக்கா? எங்களை தசை திருப்பி எங்க முதுகுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாயா எங்க இருக்கா? அந்த நாகம் எங்க? நான் தான் கேட்டுட்டு இருக்கல, மாயா எங்க? சீக்கிரமா சொல்லு சீமா. ஒருவேளை என் பையனோட கோவம் எல்லாம் மீறிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஒருவேளை உன்னுடைய சின்ன சின்ன பசங்களை ஸ்டோர் ரூமுக்கு அனுப்பி வைக்கலாம். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க ஃபேன் கூட இல்ல. ஐயோ பாவம், சின்ன சின்ன பசங்க ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் நீயே சொல்லுவ, சின்னத்த எப்படி உங்களால இவ்வளவு கடுமையா இருக்க முடிஞ்சதுன்னு. சின்ன பாட்டி, இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கும் பசங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். அதுவும் இல்லாம அவங்க என்னோட விசுவாசமான வேலைக்காரியே, நீ ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டிருக்க. இதுல பசங்களோட தப்பு எதுவுமே இல்ல. இது அவங்களோட தலையெழுத்து. அவங்க பரத்வாஜ் குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இங்க பாருங்க பெரிய பாட்டி, சின்ன பாட்டி எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்களை பத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைங்களை பத்தியாவது யோசிங்க. இந்த சீமா கிட்ட சொல்லுங்க, மாயாவுக்கு உடனே போன் பண்ணி அவ எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லுங்க. நான் 3 ஒருவேளை மாயா என் எதிரில் நிக்கலனா அப்புறம் உங்க குழந்தைகளுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு என்னால பொறுப்பேற்றுக்க முடியாது.
1 2 அம்மா தாயே எங்களுக்கு உதவி செய்யுங்க. குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. விளையாட்ட அவனுக்கு சரிசமமான ஆளுங்களோட தான் விளையாடணும். இவங்க எல்லாரும் எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்க?